உங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு நல்ல இயக்குனர், நடிகர் மட்டும் இல்ல, நல்ல ரசிகரும் கூட. தமிழ் சினிமாவுல உங்களை ஆச்சரியப்படுத்திய 3 கதாநாயகர்கள், 3 கதாநாயகிகள், 3 இயக்குனர்கள்லாம் யார் யாரு? தியாகராஜன் குமாரராஜா வந்து என்ன மிரட்டின டைரக்டர்ஸில் ஒருத்தர். அது வந்து வெறும் படமா மட்டுமே இல்லாம, அவருடைய வாழ்வியலாவே பார்த்தோம்னா, இவ்ளோ திமிரு, தெனாவட்டு ஒரு கதை முடிஞ்ச உடனே அடுத்த கதைக்கு யோசிக்காமயே இருக்கலாம். ஆனா யோசிச்சா அது வந்து பிரமாதமா தான் வரும். அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம். ரொம்ப ஹம்பிளா பேசிட்டு, ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளோ நல்ல பெரிய விஷயங்கள வச்சுட்டுருக்கேன். இன்னைக்கு கூட நான் யார்ட்ட சொன்னேன். வசனம்னா எப்படிலாம் இருந்தது. கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் எழுதுனதுலேருந்து, ஆரூர் தாஸ் எழுதுனதுலேருந்து, கலைமணி சார்லேருந்து, பாக்யராஜ் சார் வரைக்கும். "உனக்கு ஏன்டா உங்க அப்பாவ பிடிக்கும்?" அப்படின்னு கேட்டா, அவர் எனக்கு அப்பா. அவ்வளோதான் அந்த வசனமே. அதுக்கு போய் அதுக்கு பிடிக்கும்னு நான் வேற ஒண்ணு சொல்லணுன்ற கரெக்ட். மாரி. அதான். அதெல்லாம் மணி சார்ட்ட ரசிக்கிற மாரியான ஒரு விஷயமா இருந்தது. பொறாமையோட பார்க்குறது வந்து நம்ப பிரேம்குமார் 96 மெய்யழகன். மெய்யழகன்லாம் வரும்போது நான் நெனச்சிட்டு இருக்கேன். இப்ப நம்ம ஒத்த செருப்பு ஒரே ஒரு ஆள் நடிக்கிறோம். அவங்க 2 பேர மட்டுமே வச்சுட்டு, அதுவும் 2 மேல் மட்டுமே. அது வந்து சில இடங்கள்ல மட்டும் நம்ம கொஞ்சம் ஒரு லேகான ஒரு ஃபீலிங் வந்துருச்சே தவிர, பிரமாதமான ஒரு முயற்சி. அது பண்றதுக்கு ரொம்ப ஒரு பெரிய நிச்சயமா. அ இது வேணும். அப்புறம் பார்த்தோம்னா நெறைய டைரக்டர்ஸ் இப்ப நான் வந்து அது 1, 2ன்னு சுருக்கிட முடியாது போல இருக்கு. லப்பர் பந்து புடிச்சிருக்கு, மகாராஜா புடிச்சிருக்கு. இப்ப வந்திருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப பிரமாதமான டைரக்டர்ஸா இருக்காங்க. அப்புறம் என்னுடைய ரொம்ப ஃபேவரைட் வந்து விஜய் சேதுபதி. நடிகர்கள். அது எங்கேயோ ஒரு ஆமா நடிகர் இல்ல. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து என்னையும் அவரையும் அவரே ரிலேட் பண்ணுவாரு. ம். "சார் இதே ரூட்டு தான் சார். நம்ம ம். ரூட்டும் உங்க ரூட்டு தான் சார்" ம். அப்படின்னுவாரு. யாரோ நெறைய பேர் சொல்லுவாங்க. "அப்போ உங்கள மாரி தான் சார் இப்போ விஜய் சேதுபதி" அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கனெக்ட்டு. அதே மாரி நீங்க ஒரு தடவ மணிகண்டன்ட்ட கேட்டீங்க. "உங்களுடைய இதில எங்கேயாவது பார்த்திபன் தெரியிறாரா?" அப்படின்னு ஒண்ணு கேட்டீங்க. அதனால சமீபத்தில மணிகண்டன் வந்து அதே மாரி பாதையில கரெக்ட். ஒரு இப்ப நானு, இவரு, அவரு. அதனால பிடித்த நடிகர்கள் 3 பேர் கேட்டீங்க. பார்த்திபன், மணிகண்டன், விஜய் சேதுபதி. அருமை. லப்பர் பந்துல அந்த சுவாசிகா. அந்த பொண்ணு வந்து ஒரு பிரில்லியன்ட். 13, 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வந்து சந்திச்சிருக்காங்க. முதல்ல நடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது. அப்ப நான் ஏதோ ஆடிஷன் எடுத்துட்டு ஏதாவது வாய்ப்பு வந்தா சொல்றேம்மா அப்படின்னு சொன்னேன். படம் பார்த்துட்டு தேடி கண்டுபிடிச்சு அவங்க எங்க இருக்காங்கன்னு பேசினேன். அப்ப உங்களுக்கு ஞாபகம் இல்லையா சார்? அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நீங்க எனக்கு சொல்லிக் குடுத்த டயலாக் கூட எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு அப்படின்னாங்க. பட் இந்த 13 வருஷம் அந்த பொண்ணோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட தளர்ச்சி அடையாம தொடர்ந்து போராடுது. பெண்களுக்கு வந்து வழக்கமா என்னன்னா, ஒரு 20 வயசு வந்தோனே ஒரு பயம் வந்துரும். 25 வயசு வந்தோனே பயங்கர ஷேட்டர் ஆயிடுவாங்க. அப்படிலாம் இல்லாம எத்தனை வயசு ஆனாலும் அதுக்கான சரியான ஒரு ரோல் வரும்போது அ பரிமளிக்க முடியுங்கிறதுக்கான ஒரு பிரமாதமான பிரில்லியன்ட் விஷயமா அந்த பெர்ஃபார்மன்ஸ். பொண்ணு பண்ணாங்க. அதே மாரி விடுதலையில வந்து அந்த பவானி ஸ்ரீ, சஞ்சனா நடராஜன் அந்த பாட்டில் ராதா படத்துல, அது உதிரி பூக்கள் அப்ப நம்ம பார்த்த அந்த அஸ்வினி மாரியே அஸ்வினி. இருந்தது. ம். அந்த கேரக்டர் வந்து அவ்வளவு பிரமாதமா இருந்தது. அப்புறம் இது நடிப்புன்னு இல்லாத மாரி, இப்ப எனக்கு புடிச்சது வந்து நான் நெறைய பேர்ட்ட சொல்லுவேன். நடிக்காதீங்க, நடிக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஷூட்டிங் ஆரம்பிச்சுட்டு சம்பளத்தலாம் குடுத்துட்டு நடிக்காதீங்கன்னு சொல்லுவேன். அந்த மாரி ஒரு நடிப்பு இல்லாத ஒரு இந்த மாரி நெறைய ஹீரோயின்ஸ சொல்ல முடியும். 1, 2ன்னு இதில சுருக்கிட முடியாது. அதே மாரி தினேஷ நம்ம குறிப்பிட்டே தீரணும். இதில நான் அப்பா! சொல்லிட்டே வரும்போது அப்படி அத மிஸ் பண்ணிட்டேன். தினேஷோட இப்ப சங்கர் கூட சொல்லியிருக்காரு. இந்த மாரி ஒரு நடிகர நான் பார்த்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு. நீங்க அந்த படத்தில பார்த்தீங்கன்னா, அவரு நடிக்கிற மாரியே தெரியாது. அவர் லுங்கிய கட்டி விட்டு ஆனா அந்த டைரக்டர் பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணணும். என்னன்னா, அந்த லுங்கிய கட்டிட்டு ஒருத்தன் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கான்றதும், அதெல்லாம் முதல்ல ஒருத்தன் யோசிக்கிறான் பார்த்தீங்களா? அதுதான் அதோட பெரிய விஷயம். நீங்க பல பேருக்கு குருவா இருந்திருக்கீங்க. அவங்கள பத்தி உங்களுடைய பார்வை என்ன? விக்ரமன் வந்து மணிங்கிற பேர்ல என்கிட்ட ஒர்க் பண்ணாரு. பல நேரத்தில நான் உணர்றது வந்து, நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு படத்த உருவாக்குறோம்னா, அதில வந்து நான் டைரக்டரா இருக்கேன். அவங்க அசோசியேட் டைரக்டரா, கோ டைரக்டரா இருக்காங்களே தவிர, நம்மள விட திறமையானவங்களும் அதில இருப்பாங்க. நமக்கு ஈக்குவலாவும் இருப்பாங்க, மேலேயும் இருப்பாங்க. சூழ்நிலை காரணமா கூட பெரிய, பெரிய அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய திறமைகள வச்சுக்கிட்டு, இப்போ வர புதுசான ஒரு டைரக்டருக்கு பின்னாடி பின்புலமா இருப்பாங்க அவங்க. அதனால நம்மகிட்ட ஒர்க் பண்ணவங்க பூரா நம்மகிட்ட தான் கத்துக்கிட்டோம்னு அவசியமே கிடையாது. கத்துக்கிட்டு தான் வந்திருக்கணும்னு. இப்ப நான் பாக்யராஜ் சார்ட்ட போம்போது எனக்கு ஒரு திறமை இருந்தது. நான் போய் கதை சொல்லி தான் போய் சேர்ந்தேன். ஆனா, அத போய் பாலிஷ் பண்றது தான் அந்த இடம். அந்த இடத்துக்கு போனோனே, அவருடைய வெற்றிக்கு என்னலாம் சூத்திரமோ, அந்த சூத்திரத்திலேருந்து நம்ம கொஞ்சம் ஏதாவது மாத்துறோம். அந்த மாரி ஏதாவது ஒண்ணு கத்துக்கலாம் அப்படின்னு. அந்த மாரி மணி வந்து என்னோட ஒர்க் பண்ணாரு. விக்ரமன்ற பேர்ல. அப்புறம் அவர் அடைஞ்ச வெற்றிலாம் பார்த்தா, இது நமக்கே சம்மந்தம் இல்லாத வெற்றின்னு தெரிஞ்சது. எல்லாமே சில்வர் ஜூப்ளி ஃபிலிம்ஸ். ஆமா. அந்த மாரி பெரிய அது வேற ஒரு லெவல்ல இருந்தது. அதனால அவருடைய வெற்றிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்தது. கருப்பழனியப்பன். நான் அவர சந்திக்கும்போதே ஒரு விகடன்ல இருந்த சுபா அவங்க மூலமா தான் நான் அவங்கள சந்திச்சேன். சந்திக்கும்போதே அவர் ஒரு பிரமாதமான அ அறிவு. அ பல நேரத்தில அந்த மாரி நமக்கு இவர கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு தமிழ்ல ஏதாவது தெரியலன்னா அவர கொஞ்சம் கேட்டுக்கலாம். ஒரு நல்ல புஸ்தகத்தோட பேர சொல்லுங்களேன் நீங்க அப்படின்னு. அவங்க குடும்பத்தில போய் பார்த்தா, இவருடைய அறிவு வந்து ஆச்சரியம் இல்லன்ற மாரி இருக்கும். அவங்க அப்பாவும் அப்படிதான் இருக்காரு. அவங்க ஆமா. அம்மாவும் அப்படிதான் இருக்காங்க. எல்லாருமே அப்படி இருக்காங்க. ஒரு ஒரு நூலக சாலைக்குள்ளவே அவங்க இருக்கிற மாரி.
அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா, இப்ப நான்லாம் போனா கிளாப்ஸ் வாங்கிட்டு வரேங்கிறது என்னுடைய சிற்றறிவுக்கு தகுந்த மாரி ஏதோ ஒரு 2 பிட்டு போட்டுருவேன் முன்ன பின்ன. அவர் வந்து ஒரு நதி மாரி, அப்படியே ஒரு பயங்கர ஒரு ஃப்ளோ. அத பார்த்தா நமக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். அந்த மாரி கருப்பழனியப்பன். அப்புறம் அவர் வந்து பார்த்திபன் கனவுன்னு என் பேர்ல அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு பின்னாடி, இப்ப நான் எப்படி எங்க டைரக்டர் மேல ரொம்ப பெரிய அன்பும், மரியாதையும் வச்சிருப்பேனோ, அந்த மாரி கருப்பழனியப்பன்ட்ட வந்து அது ரொம்ப பெரிய விஷயம். அவர் வந்து என்னோட ஒர்க் பண்ற காலத்தில, நான் ஏதோ நடிக்க போகும்போது, அவரோட ஒர்க் பண்ணாத முடியாத நேரத்தில, அவர் வேற எங்கேயோ வெளியில போகும்போது கூட நான் சொல்லியிருக்கேன், "நீங்க மாச சம்பளம் வந்து வாங்கிட்டு போங்க." அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். அது எனக்கு தெரியல. சொன்னார். அத என்னுடைய வந்து இப்போ வந்து அவரு ரொம்ப நம்ம நேர்காணல்லயே சொன்னார் அது. அத வந்து அவரு சொல்றது. அதேமாரி அவரு முழிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் மெதுவா கதவ திறந்துட்டு வெளில போவேன். அது இப்போ கூட நம்ம அசிஸ்டன்ட்ஸ்லாம் சொல்வேன். நாங்க எல்லாம் அந்த மாரி தான் இருந்தோம். எல்லாரும் ஒரே வீட்டுக்குள்ள போய் படுத்துக்குவோம். ஒரே ஹால்ல படுத்துக்குவோம். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சினிமாவ தவிர வேற ஒண்ணுமே இல்லன்னு. அந்த மாரி கருப்பழனியப்பன். அதேமாரி ரொம்ப ஆச்சரியமான விஷயம் வந்து மிஸ்டர் வினோத், வினோத். அவர் வந்து என்னோட ஒரு படம் ஒர்க் பண்ணாரு. உட்காருன்னா உட்கார மாட்டாரு. அந்த ம். மாரி ஒரு 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 இண்டிவிஜுவல் கேரக்டர் அவரு. அவரு எப்போ ஒர்க் பண்ணாருன்னே தெரியாது. அந்த லெவலுக்கு ஒருத்தரு அந்த அந்த படத்துல அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்னவா இருந்ததுன்னா, செட்ல மட்டும் தான் ஒர்க் பண்ணுவாரு. டிஸ்கஷன் அப்ப பேசுங்கன்னா பேசவே மாட்டாரு. அவ்வளோ ரொம்ப ரிசர்வா அல்லது என்ன மாரியான ஒரு காம்ப்ளெக்ஸ்ல இருந்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு அவருடைய வெற்றிய பார்க்கும்போது, இவர் நம்மட்ட ஒர்க் பண்ணலன்ற மாரியே நமக்கு தோணும். அந்த மாரி வினோத பத்தி நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கும். அப்புறம் எழில் என்கிட்ட ஒர்க் பண்ணாரு. அப்புறம் அவரும் அப்படிதான் நெறைய வெற்றிகள். அவரும் பெரிய துள்ளாத மனம் துள்ளும் அந்த மாரி பெரிய வெற்றிகள். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. சில சில படங்கள் பண்ணிட்டு. அப்புறம் இப்ப என்கிட்ட இருக்கிறதுல கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தரு. அவர் எப்ப டைரக்டர் ஆவாருன்னு அவர விட நான் ரொம்ப ஆவலா காத்துட்ருக்கேன். அவ்வளவு திறமையான ஒருத்தரு. அப்புறம் தமிழரசன் ஒருத்தர் என் கூட எல்லா படத்தோட டிஸ்கஷன்ல இருக்காரு. அவரும் டைரக்டர் ஆவணும். அதே மாரி குமார்ன்னு ஒருத்தரு. மிகப்பெரிய புத்திசாலி. நம்ம கருப்பழனியன் படம் எப்படி சொல்றோமோ, அந்த மாரியான ஓ! ஒரு புத்திசாலி. அவருக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. நீங்க கேட்டீங்க, உங்களுக்கு ஏன் இந்த மாரி வாய்ப்பு கிடைக்கலன்னு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவங்களுக்கு ஏன் இன்னும் வாய்ப்பு கிடைக்கல? ஓ! ஒரு ஒரு எஸ்டாப்லிஷ்ட் டைரக்டர் கிடைக்கிற வாய்ப்ப விட, இன்னைக்கு சினிமா எப்படி இருக்குன்னா, புதுமுகங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு அதிகம். ஆமா. இப்போ உங்ககிட்ட வந்து சொன்னா, நீங்க உடனே ஓடி போய் ஒருத்தர்ட்ட சொல்வீங்க. இந்த மாரி கரெக்ட். ஒரு புது பையன் வந்தாங்க. அது வந்து என்ன மாரி ஒரு ஆட்களுக்கு கிடைக்கிறத விட, புதுமுகங்களுக்கு உண்மதான், கிடைக்கிற உண்மதான். வாய்ப்பு வந்து இப்ப உண்ம. ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் இல்லாம எல்லாரும் சாதிச்சுட்டாங்க. லப்பர் பந்து மாரி, பாட்டில் ராதா மாரி. பாட்டில் ராதாலாம் ஸ்க்ரீன் ப்ளே அதுவுமே வேற ஒரு லெவல்ல இருக்கு. நம்ம எந்த படங்கள்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு நம்ம சினிமாவுக்கு வந்தோமோ, அந்த நிலைய நோக்கி இப்ப தமிழ் சினிமா நகர்ந்துட்டு இருக்குன்றது சந்தோஷமா இருக்கு. அதனால என்கிட்ட இருந்தவங்க எல்லாரும் வெற்றி பெறதும், இப்ப இருக்கிறவங்க வெற்றி பெறதும் தான் என்னுடைய சந்தோஷமா இருக்கு. நீங்க பொதுவா எப்படி? இயக்கும்போது நடிச்சு காட்டுவீங்களா? இல்ல அவங்க நடிக்கும்போது பார்த்துட்டு அதில திருத்தங்கள சொல்லுவீங்களா? இப்போ ஊர்வசி மாரி சில பேரோட ஒர்க் பண்ணும்போது, புள்ளக்குட்டிக்காரன்ல அவங்க ஒர்க் பண்ணாங்க. அவங்க வந்து நான் எப்படி துரு துருன்னு போய் செட்ல போய் இதெல்லாம் சொல்லட்டுமா, நான் இத செய்யட்டுமா, அத செய்யட்டுமான்னு டைரக்டர் போய் டார்ச்சர் பண்றோம்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாரி ஊர்வசி வந்து செய்வாங்க. அதில ரசிக்கும்படியான சில விஷயம் இருக்கும். இல்லம்மா இது வேணாம், இங்க கொஞ்சம் சட்டிலா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற மாரி விஷயம் இருக்கும். மத்த நேரத்தில அநேகமா நான் நடிச்சு காட்டுவேன். ஏன்னா நான் எழுதும்போதே, அத மனசுல வச்சுட்டு தான் இப்படி நடிச்சா இந்த சீன் கரெக்ட்டா இருக்கும்னு முடிவு பண்ணிட்டு எழுதுறதுனால, அத நான் நடிச்சு காட்டுவேன். இப்ப தம்பி ராமையா மாரி ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணும்போது, டெஃபினட்டா நான் நடிச்சு காட்டுவேன். ம். ஏன்னா, அவரு நெறைய படங்கள்ல பண்ணிட்டாரு. அந்த ஷேட் இதில வந்துறக்கூடாதுன்னா, டெஃபினட்டா நம்ம ஒண்ணு நடிச்சு காட்டணும். அப்படிதான் செல்வராகவன் மூலமா எனக்கு 1000ல் ஒருவன்ல வந்தது. அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த பார்த்திபனே அதில கரெக்ட். பார்க்காம இருந்ததுக்கு காரணம், அந்த மாரியான ஒரு விஷயம். அந்த மாரி நான் டெஃபினட்டா அவர்லாம் பண்றாருன்னா, நிச்சயமா நம்ப அவங்களுடைய பழைய ஷேடோ அதில வந்துராம இருக்கணுங்கிறதுக்காக நான் நடிச்சு காட்டுவேன். அதனால நான் இதுவரைக்கும் ஒர்க் பண்ணதெல்லாம் நடிச்சு காட்டி பண்றதுக்கான வாய்ப்பு அதில இருந்தது. அதனால அப்படி பண்றேன். தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும் இளையராஜா, ஏ.ஆர். ரஹ்மான் போன்ற இசையில இமயங்கள் 2 பேரோட பணியாற்றியிருக்கீங்க. இந்த மாரி பல இசையமைப்பாளர்களோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. ராஜா சார பத்தி நான் எப்பவோ சொல்ற விஷயம், இப்ப தான் ராஜா சார் வந்து நேர்மையா ஒத்துக்கிறாரு. ஆ. எனக்கு இல்லாத கர்வம் வேற எவனுக்குடா வரும்? அப்படிங்கிறாரு. இத நான் வந்து பல தடவ சொல்லுவேன். அவர வந்து பெரிய கர்வி அதெல்லாம் சொல்லும்போது, யோவ்! அவர் பண்ணியிருக்க சாதனைக்கு அவர் ரொம்ப தன்னடக்கத்தோட இருக்காருன்னு முதல்ல புரிஞ்சுக்கங்க. இவ்வளோ பெரிய சாதனைலாம் நான் பண்ணா பாரதி ராஜா சொல்ற மாரி பாட்டுல மவுண்ட் ரோட்ல அப்படி போவேன் நானு அப்படின்னுவாரு. அந்த மாரி அவன் தலைகீழா நடந்து போயிட்டு இருப்பான். அவருக்கு வந்து முதல்ல அந்த கர்வப்படுறதுக்கு கூட நேரம் இல்லாம இருந்தது. அப்படிப்பட்ட ஒருத்தரு. அப்புறம் இப்ப கூட இப்ப நம்ம நினைக்கிறோம்ல, ஒருத்தர தாண்டி வேற ஒருத்தர் புகழ் பெறுறதுங்கிறது, அது அந்த சைக்கிள் அப்படிதான் இருக்கும். இதுவரைக்கும் எல்லாரும் அந்த மாரி தான் வந்திருக்காங்க. அந்த மாரி ராஜா சாருக்கு வேற ஒரு மாற்றம் வந்ததுனால, உலகம் பூரா இப்ப நிகழ்ச்சி பண்ணி, இந்த நிகழ்ச்சியின் மூலமா இவ்வளோ மக்கள சந்திக்கிற மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைச்சிருக்கு. இல்லாட்டி அவர் பிரசாத் ஸ்டுடியோலயே உட்கார்ந்து ரெக்கார்டிங் பண்ணிட்டே இருப்பாருன்னு இருந்துன்னு கரெக்ட். வச்சுக்கங்களேன், இப்படிப்பட்ட உலகத்த அவர் ரசிச்சிருக்க முடியாது. அதனால இந்த உலகத்த ரசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சதுக்காக நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். அவருடைய லைவ் ஷோல பார்த்தீங்கன்னா, அவர் மட்டும் தான் ஒரு ஹார்மோனிய பெட்டிய வச்சுக்கிட்டு, ஒரு ஒன் மேன் ஷோ மாரி தான் பண்ணிட்டுருக்காரு. அந்த கட்ஸ் வந்து வேற யாருக்கு இருக்குன்னே தெரியாது. அந்த மாரி.
நான் அவருடைய ஷோ 1, 2 நான் தொகுத்து வழங்குறதுக்கான எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது எனக்கு நான் நினைப்பேன், இன்னும் என்னலாம் பண்ணுவாங்க இங்க? அப்படின்னா ஒண்ணுமே வேணாம்யா, நம்ம அங்க போய் நான் நின்னா போதுங்கிற லெவலுக்கு தான் இன்னமும் அந்த தன்னம்பிக்கையோட இருக்காரு. அதே மாரி இப்ப அவர் சொல்றதெல்லாம் உண்மையான விஷயம் தான். அந்த கர்வம் வந்து வேற யாருக்கும் இருக்கிறதுக்கு தகுதி இல்ல. அவ்வளோ கர்வத்துக்கு தகுதியான அவரு வந்து ராஜா சார். முதல் படத்துக்கு அவர் மியூசிக் பண்ண மாட்டேன்னு ஆமா. சொன்னதுலேருந்து இருக்கு. அது பாக்யராஜ் ஆமா. இசையமைப்பாளரானதுனால. அவரு இசையமைப்பாளர் ஆனதும், பாண்டியராஜன் வந்து ஹார்மோனி பெட்டி வாங்கிட்டு போறத பிரசாத் ஸ்டுடியோ பக்கமா போறத இவரு பார்த்துட்டாரு. ஓ! ஆமா. 2 ஆமா. இருந்ததா? இவரு வாசிக்கிறது மட்டும் கிடையாது. அவன் பெட்டி வேற வாங்கிட்டு போய் காட்டுறதெல்லாம் அது தெரிஞ்சு போச்சு. அதனால நீயும் பெட்டி வாங்கிட்டு போன்ட்டாரு. "நீ போயா போய் மியூசிக் போடு. எவன் தொட்டாலும் சத்தம் வரும். ஏன் போ பண்ணு" அப்படின்றாரு. நான் மட்டும் பார்த்தாரு பழனிச்சாமின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சார் கூட ஃப்ரெண்டு. அது வந்து பாக்யராஜ் சாருடைய சொந்த படம். அங்க தான் நான் யாருங்கிற விஷயம் இருக்கு. நான் வந்து சொந்த படம் அவரது பண்ணா கூட, டைரக்டர் ரொம்ப ஆர்வமா இருக்காரு. அந்த படத்துக்கு நம்ம எப்படியாவது மியூசிக் பண்ணிடலான்னு. அவர் எப்படியாவது பண்ணக்கூடாதுன்னு நான் ரொம்ப கவனமா இருக்கேன். அது ரொம்ப விதவிதமா சொல்றேன். இத நான் உங்ககிட்ட எனக்கு கேட்டு வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் சார். அது சார், இது சார் அப்படின்னு சொல்லிட்டு. "ஓ! ராஜா சார்ட்ட ஈஸியா உனக்கு" அப்படிங்கிற மாரிலாம் அவர் சொல்றாரு. "இல்ல சார் அவர் என்ன சம்பளம் கேட்டாலும் நான் குடுக்குறேன். பட் நான் வரமாட்டேன்ட்டாரு." அதனால இவர கூட்டிட்டு போய் டெய்லி கால்ல விழுந்து அவர் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், அதுக்கப்புறம் புதிய பாதை டைம்ல சௌந்தர்ன்னு ஒருத்தர் ராஜா சார்ட்ட இருந்தாரு. அவர் ஆமா. வந்து புதிய அவருடைய பாதை நண்பர். ஆமா. படத்த பத்தி சொல்லி, அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வாயான்னு சொல்லி என்ன கூப்ட்டு, அப்புறம் பொண்டாட்டி தேவி தொடங்குனதும், பொண்டாட்டி தேவில இருக்கிற சீன்ஸ் எல்லாம் வந்து ஏசுதாஸ் மாரி சில பேர கூப்ட்டு, அவரு அப்படி பெருமையா "பாருயா" அப்புறம் அவர் சொல்லுவாரு, "உனக்கு நான் தேவையில்லையா? நெறைய டைரக்டர் நான் எல்லாம் பண்ண முடியாது. பட் உனக்கு நான் தேவையில்லைன்னுவாரு. ம். ஏன்னா உன்கிட்ட வந்து உன்னுடைய ஸ்கிரிப்ட்லயே அவ்வளோ விஷயம் இருக்கு. அதெல்லாம் ஒரு நேரத்தில நமக்கு ஒரு பயங்கர கரெக்ட். சந்தோஷமான விஷயம். இத வந்து நான் கர்வமா சொல்லல. அல்லது அதே மாரி கர்வமா சொல்றேன். மிகப்பெரிய கர்வம் அடைகிற ஒரு மனுஷனே, "நான் தேவையில்லையா உனக்கு? ஏன்னா நீ கரெக்ட். பண்ணிடலாம் இத" அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா முதல் படம் நான் அப்படி பண்ணிட்டேன். அதனால. அப்புறம் மறுபடியும் உள்ளே வெளியே அவர் தான் பண்ணாரு. ஒண்ணு விட்டு ஒரு படமாவது நான் அவரோட பண்றதும். ஹவுஸ்ஃபுல் அப்ப நான் சொன்னேன், "சார் நான் 50% படத்த முடிச்சுட்டேன். ரீ ரெக்கார்டிங்க்கு. மீதி 50% உங்ககிட்ட தான் இருக்குன்னு." அப்புறம் படம் ரீ ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே சொன்னேன், "நான் தப்பா கணக்கு சொல்லிட்டேன் சார். நான் 25% தான் முடிச்சேன். மீதி 75% நீங்க தான் சார் புடிச்சீங்க." அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் நான் அவர உண்மையிலேயே பக்தியோட தான் பார்ப்பேன். அவர் வந்து ஏதோ ஒரு மேடையில வந்து என்ன ஏதோ ஒரு ஒரு தடவ "உனக்கு மியூசிக் தெரியுமான்னு?" கேட்டாரு. அத நான் ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கல. நெறைய பேர் அத ரொம்ப பெரிய விஷயமாலாம் எடுத்துட்டு அதுக்கு பதில் சொன்னாங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு என்ன கூப்பிட்டு சொன்னாரு. "நான் அப்படி சொல்லியிருக்கும்போது நீ என்ன பண்ணியிருக்கணும்? உங்களுக்கு மியூசிக் தெரியுமான்னு கேட்டிருக்கணும் நீ" ம். அப்படின்னாரு. ம். இதெல்லாம் நம்ம போய் எப்படி போய் யோவ் எனக்கே தெரியாதுயா மியூசிக் நான் இங்க வந்து தான் கத்துக்கிட்டேன். அத வந்து தியாகராஜன் குமாராஜோட இன்டர்வியூல அவர் சொல்றாரு. பார்த்திபன நான் மேடையில வச்சுட்டு அப்படி கேட்டேன். உண்மையிலேயே எனக்கே மியூசிக் தெரியாது. அப்படின்னா அவருக்கு என்னமோ ஒரு விதமா உறுத்துது. ரொம்ப சென்சிட்டிவான பெர்சன்ஸால மட்டும் தான் முடியும். இல்லாட்டி அந்த கேள்விய அப்படியே தவிர்த்திருக்கலாம் அவரு. கரெக்ட். அப்புறம் ஹிந்தி படம் வந்து ஒத்த செருப்பு ஹிந்தி அவர் தான் பண்ணாரு. தமிழ்ல சத்யா சார் பண்ணாரு. ஹிந்தி பண்ணும்போது ராஜா சார் பண்ணணுன்ட்டு ஓ! நான் கேட்டேன். ராஜா சார் தான் பண்ணாரு. எனக்கு எப்படியாவது அவரோட ஒர்க் பண்ணணும். அதுக்காக கொஞ்சம் நாள் ஆயிடுச்சேன்றதுக்காக. அந்த நேரத்தில வந்து நான் அவர் 7:20க்கு வருவாருன்னா, நான் வந்து 7 மணிக்கெல்லாம் போய் நிப்பேன். அப்புறம் அவர் என்ன கூப்பிடுவாரு. அவர் வந்து சம்டைம்ஸ் அவர் வந்த உடனே யாரையும் பார்க்காம உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு, அவருடைய பூஜை அறைக்கு போயிட்டு தானே பார்ப்பாரு. அதனால நான் அவர் வரும்போது நான் அப்படியே மறைஞ்சுக்குவேன். பத்மினிய பார்த்த உடனே ஜெயலலிதா ஒரு சிவாஜி மறைஞ்சிக்கிற மாரி நான் மறைஞ்சுக்குவேன். அப்புறம் உள்ள கூப்பிடுவாரு. "எதுக்காக நீ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னுவாரு. அப்ப நான் சொல்லுவேன், "இல்ல சார் நீங்க வரீங்கன்னா, நான் கொஞ்ச நேரம் உங்களோட பேசலாம்." "நீயே ஒரு டைரக்டர் தானேய்யா, படத்த காமிச்சுட்ட, நான் பண்ணிக்க போறேன். ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா வந்தா என்ன?" "இல்ல நான் சொல்லுவேன், உங்களுக்கு தெரியாது சார். இது பெரிய சந்தர்ப்பம். இப்படி நம்ம பேசுறது. இந்த மாரி நான் நெறைய நெறைய பெரிய அறிஞர்கள மிஸ் பண்ணியிருக்கேன். அவங்கள இப்போ உதாரணத்துக்கு எம்ஜிஆரோட பழகலைன்னு எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்கள பழகுற இந்த சந்தர்ப்பம், நீ வாயான்னு கூப்பிடுற அளவுக்கு இருக்கிற ஒரு விஷயத்த, இந்த கத்துக்கிற ஒரு 10 நிமிஷத்த நான் ஏன் சார் மிஸ் பண்ணணும்?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லையா இதெல்லாம் உன்னுடைய பெருந்தன்மையா நீ அப்படிலாம் சொல்றியா?" அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. அது அவர் என் மேல வச்சிருக்க மரியாதையும், நான் அவர் மேல வச்சிருக்கமான அன்பா. அந்த மாரி நெறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. சில சண்டைகள் இருக்கு, ஊடல்கள் இருக்கு. இதெல்லாமே இருக்கு. ரஹ்மான் சார் வந்து சுந்தரம் சார வந்து ஜெயிக்க முடியாத ஒரு மனிதன்னு நான் சொல்லுவேன். சுந்தரம் சார் வந்து 2 படத்துக்கு அப்புறமேல அவருக்கு நெறைய தோல்வி படங்கள் வந்தது. 2, 3 படம் ஆரம்பிச்சு அந்த படம் சரியா போகல. கேரிடி கண்மணிக்கு அப்புறமேல 2, 3 படங்கள் போகல. நான் கார்ல போயிட்டுருக்கேன். ரேஸ் கார்லாம் வச்சிருப்பேன் அப்ப நானு. கார்ல போறேன். பிளஸ் சர்ச் ரோட்ல. அவரு ஸ்கூட்டர்ல போயிட்டுருக்காரு. ஆ. நான் போய் கார நிறுத்திட்டு அவர்கிட்ட போய் சொல்லுவேன், "சார் நம்ம ஒரு படம் ஆரம்பிக்கலாம்." "போங்க பார்த்துக்கணும். போங்க வேலைய பார்த்துட்டு போங்க." அப்படின்னுவாரு. நீங்க ஏதோ எங்களுக்கு காட்டிட்டு குடுத்து, "போய்யா வேலைய பார்த்துட்டுன்னுவாரு." அப்படின்னா என்னால கடைசி வரைக்கும் எனக்கு அவர ஜெயிக்கவே முடியல. ஆ. பணம் குடுத்தா எந்த நடிகர்களுக்கு வேணாலும் ஒரு சம்பளம் குடுத்தா அவங்க நடிக்க வந்துருவாங்க. கரெக்ட். இல்லையா? நம்ம கேட்டு வரலன்னா, லைக்கா கேட்டா வருவாங்க. அந்த மாரிலாம் ஏதோ ஒரு விஷயம் வந்துருவாங்க. இவருக்கு எந்த பணத்தாலயும் இவர ஜெயிக்க முடியாதுன்னு அப்படி நான் சந்திச்ச ஒரு மனிதர். அந்த மாரி இந்த உலகத்துல இருக்க எந்த இச்சைகளாலயும் ஒரு மனுஷன அசைக்கவே முடியாதுன்னா, அது ஏ.ஆர். ரஹ்மான். ம்.
இந்த இச்சைக்கு மட்டுமே அவர் கொஞ்சம் இசைக்கு மட்டும் வேணால் அவர் அடிமையாக இருக்கலாமே தவிர எந்த இச்சைக்குள்ளும் போகாமல் எல்லாருக்கும் மனசுக்குள்ளே ஆசை இருக்கும், அதை செய்கிறதுக்கான துணிச்சல் வராது, அல்லது செஞ்சால் 4 பேருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுமோன்றது இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய குழப்பங்கள் இருக்கும்ல. நான் கவனித்த வரைக்கும் அவருக்கு இந்த மாதிரி எந்த மேலேயும் ஈடுபாடு இல்லை. ஓ அதுக்கு சமீபத்தில் அவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனை அவங்க குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு விஷயமும், அதுக்கு மிகப்பெரிய அத்தாட்சியாக அவங்க மனைவியே ரஹ்மான் மாதிரி ஒருத்தர் ஒரு சிறந்த மனிதரை நான் சந்திச்சது கரெக்ட். இல்லைன்னு. இந்த சோதனை வரவே இல்லைன்னா அவருக்கு அவ்வளோ பெரிய சர்டிஃபிகேட்டும் கிடைச்சிருக்காது. எனக்கு அதனால் அவருக்கு அந்த வந்த சோதனை மேலே எனக்கு சந்தோஷம்தான். இதை நான் பார்த்துருக்கேன். அப்புறம் இப்போ நம்ம பேசணும்னா நான் 2 புரணி சொல்லுவேன், யாரோ ஒருத்தரை பற்றி நீங்கள் 2 வார்த்தை ஆமாம். பேசுவீங்களா, அதை செய்யவே மாட்டார். எப்போவுமே எதை பற்றியுமே அதிகபட்சமாக யாரோ ஒருத்தரை கிண்டல் அடிக்கிறதோ பேசுகிறதோ அதுலேருந்து அப்படியே நகர்ந்து போயிடுறது. அந்த மாதிரி ஒரு மனிதனால் அவ்வளோ தூய்மையாக இருக்க முடியுமான்னு பார்த்தா அது வந்து ரமணன் சார். நான் இரவு நிழலுக்கு வந்து மற்றவங்க கொடுத்த சம்பளத்தில் ஒரு கால்வாசி கூட கொடுத்துருக்க மாட்டேன் அந்த படத்துக்கு. ஆனால் அதுக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன்றது அவ்வளோ பிரமாதமான விஷயம். இத்தனைக்கும் அவருடைய அக்ரிமெண்ட்டில் இருக்குது, கெட்ட வார்த்தைகள் அந்த படத்தில் இருக்கக்கூடாது, நியூடிட்டி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. ஓ அவருக்கு நீங்கள் சைன் பண்ணணும், அதை சைன் பண்ணணும். ஓ நான் அவர்கிட்ட கதை சொல்லி முடிச்சிட்டேன், இரவு நிழல் கதை சொல்லிட்டேன். ம் அவர் சேகர் கபூரை கூப்பிட்டு சொல்கிறாரு, இப்போ என்கிட்ட ஒரு கதை சொன்னார், ஒரு சிங்கிள் ஷாட்டு. அவர் இதை எப்படி சிங்கிள் ஷாட்டில் அவர் எடுப்பார் அப்படிலாம் ஒரு பிரமிப்பு. அதுக்கப்புறம் பாம்பேலேருந்து எனக்கு அந்த அக்ரிமெண்ட் வருது, அதில் படித்து பார்த்தா இதில் எல்லா விஷயமும் இருக்குது. நியூடிட்டி இருக்குது, கெட்ட வார்த்தை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ நான் சொன்னேன், தயவுசெய்து நீங்கள் சார்ட்ட கேளுங்க, இதை அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுமான்னு கேளுங்க நீங்கள். அப்புறம் அதில் சைன்லாம் ஒன்றும் வேண்டாம், தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த படம் பண்ணார். அந்த படத்துக்கு என்ன தேவையோ அது அதில் இருந்தது. அதனால் அவர் அந்த மாதிரி படத்தை அது எனக்கு அவர் மாதிரி ஒருத்தரை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணதும் நீங்கள் வேணால் பாருங்கள். அந்த மியூசிக் இப்போ பேசப்படாதே தவிர இன்னும் 5 வருஷம் கழிச்சு கூட டெஃபினட்டாக இறைவனோட எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் என்னென்னா, ரொம்ப நாள் கழித்து நான் அவரோட சேர்ந்து அவருடைய நல்ல இசை என்னுடைய வெளிப்பாட்டினால அல்லது அந்த படம் வெளியான விதத்துலையும் அந்த படம் எதிர்பாராத லெவலில் அது சரியாக வராதனால அவருடைய இசை பெருசாக பேசப்படலைங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தம். அவ்வளோ பெரிய வாய்ப்பை நான் தானே சரியாக பயன்படுத்திக்கல. இப்போ நான் எனக்கு பதிலாக அந்த இடத்துல வேற ஒரு பெரிய டைரக்டர், அது வெற்றி கொள்கிற ஒரு டைரக்டர் இருந்திருந்தாருன்னா நிச்சயமாக அந்த இசை பெருசாக போயிருக்கும். அப்படி ஒவ்வொரு நேரத்தில் எனக்கு தோன்றது, நம்ம யாரோட சேரும்போது அந்த அந்த புகழ் வந்து அவங்களுக்கு எங்கேயோ ஒரு வகையில் குறைஞ்சிருதோ அப்படின்னு நான் கொஞ்சம் வருத்தப்பட்டது வந்து ரஹ்மான் சார். நான் இப்போ இமானோட ஒர்க் பண்ணேன், இந்த படம் டீன்ஸ் இமானோட ஒர்க் பண்ணேன். அது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அவரும் வந்து எப்படின்னா ரொம்ப ஆர்கானிக்காக ரொம்ப ஸ்பான்டனிட்டியான ஒரு ஆளாக இருக்கார். சத்யா சாரையும் நான் அந்த மாதிரி தான் பார்த்தேன். கதை திரைக்கதை வசனம் டைம்லேயோ இல்லை ஒத்த செருப்பு வந்து அவர் தான் பண்ணார். அப்படியே தபஸ் தான். அந்த மாதிரி மிக சில பேரை மட்டும்தான். இன்றைக்கெலாம் வந்து மியூசிக் டைரக்டர் போய் கதை கேட்டோம்னா, கதை சிச்சுவேஷன் சொன்னோம்னா நீங்கள் போயிட்டு வாங்க, ஒரு வாரம் கழித்து நான் சொல்கிறேன்னு வாங்கல. அந்த மாதிரி சத்யா சாரும் கிடையாது, இமான் சாரும் கிடையாது. அப்படி தான் நான் 2 பேரோட ஒர்க் பண்ணேன். 2 பேரோட ஒர்க் பண்ணதும் அந்த மாதிரி. அதனால் மறுபடியும் ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது நிறைய ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. சாம் சிஎஸோட ஒர்க் பண்ணணுன்னு இருக்குது. ராஜா சாருக்கு அடுத்தபடியாக இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோருக்குன்னு ஒரு பயங்கர பேர் வாங்குறது வந்து சாம் சிஎஸாக இருக்கார். நம்ம என்னை கவனித்து பார்த்தீங்கன்னா, நான் எல்லாத்தையும் ரசிக்கிறேன், எல்லாத்தையும் ஆராதிக்கிறேன், எல்லாத்தையும் அப்படியே ஒரு பொக்கிஷமாக பார்க்குறேன். நம்ம இந்த சினிமாக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு அழகான இடத்துல இருக்கிறதே ஒரு பெரிய வாய்ப்பு. இதில் நான் என்னவா இருக்கேன், நான் எவ்வளோ பெரிய புகழ் பெற்றிருக்கேன் அல்லது நான் எவ்வளோ வசதியோடு இருக்கேங்கிறத விட எனக்கு இன்னும் இதுக்குள்ளே இயங்குறதுக்கான வாய்ப்பு, இயக்குறது அப்புறம் இயங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதே என்னோட பெரிய சந்தோஷமாக அப்படி தான் பார்க்குறேன். சமீபத்தில் தமிழ் சினிமாவை மிகவும் பாதித்த படம் தோல்வின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்தியன் 2, இன்னொரு பக்கம் கங்குவா, அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய படம் கேம் சேஞ்சர். இந்த கேமை சேஞ்ச் பண்ணணும்னு தோணுது. இதே கேம் ஆடிட்டு இருக்க முடியாது, இனிமேல் கேமை கொஞ்சம் மாற்றணும். தாவணி கணவன் படத்தில் சிவாஜியோட நடித்ததில் இன்று வரைக்கும் உங்கள் நினைவிலே நிற்கின்ற ஒரு விஷயம்னா எதை சொல்வீங்க? சிவாஜி சார் வந்து அந்த பெட்டில் பிளட் வாமிட் பண்ணணும். அதில் என்னுடைய டைலாக் பெரிய டைலாக். எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அவர், பாக்யா அது யார், அந்த போஸ்ட்மேன் யார் நடிக்கிறது அப்படின்னு கேட்டார். இவர் தான் சார் என் அசிஸ்டன்ட், நீங்கள் வா அப்படின்னு என்ன கூப்பிட்டாரு. நீ போப்பா, நீ பாக்யா நீ போய் வேலைக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை தனியாக கூப்பிட்டு, நீ நடிக்கிறத பற்றி அண்ணனுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லை, நீ முடிவு எடுத்துக்கோ. விஜய் அரசியலுக்கு வர்றதை பற்றி பாசிட்டிவாக பல பேட்டிகளில் நீங்கள் பேசியிருக்கீங்க. மிஸ்டர் விஜய் வந்து அவரை வாழ்த்துற நான், அவர் என்னைக்கு அவருடைய கட்சி கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். அவரால் நான் எந்த ஃபேவரையும் இது வரைக்கும் அனுபவிச்சதும் கிடையாது, இனிமேல் அனுபவிக்க போகிறது கிடையாது. ஏன்னா அந்த படம் கடைசி படம்ட்டார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.